நவம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் வந்து விவோ, ஓப்போ 2 ஃபிளாக்ஷிப் வந்து லான்ச் பண்ணுவாங்க. எப்பவுமே விவோ தான் வந்து கேமரா கிங்காக இருக்கும். ஏன்னா வந்து ஐஃபோனோட பெட்டராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து விவோவோட ஃபிளாக்ஷிப் வந்து பிளேஸ் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த டைம் வந்து விவோவோட பெட்டராக வந்து ஓப்போ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓப்போ Find X9 Pro சரிங்களா. கண்டிப்பாக இந்த டைம் வந்து 2 ஃபோனுமே லான்ச் ஆகுது. உங்களுக்கு விவோ பிடிச்சா விவோ வாங்குங்க, ஓப்போ பிடிச்சா ஓப்போ வாங்க. ஓப்போவில் இந்த டைம் வந்து பேட்டரி கூட 7500 மில்லியம் பேர் வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுக்காங்க. போன டைம் வந்து பேட்டரியில் கூட வந்து விவோ தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ எல்லா ஃபிளாக்ஷிப்பையும் வரிசையாக அடிக்க வச்சுட்டு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணுவாங்க. பேட்டரி டெஸ்ட்டு, ஃபோட்டோ எடுப்பாங்க, கேம் விளையாடுவாங்க, எல்லாமே அட் அ டைமில் ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ணி கடைசியாக எந்த ஃபோன் வந்து சார்ஜ் நிற்குது, ஸ்டாண்டப்பாக நிற்குது பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது விவோ தான் போன டைம் ஃபர்ஸ்ட். இந்த டைம் வந்து ஓப்போ தான் ஃபர்ஸ்ட். பேட்டரியில் மட்டும் இல்லை, கேமரா பெர்ஃபார்மன்ஸும் இந்த டைம் வந்து ஓப்போ வந்து சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஹேசல்பெட் கொலாபரேஷன் வந்து ஓப்போவில் இருக்குது. OnePlusல தான் இல்லை, இதில் வந்து இருக்குது ஓப்போவில். அதனால வந்து இந்த டைம் வந்து ஓப்போ Find X9 Proக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது இந்தியாவில். ஆனால் ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வரும். போன டைம் X8 Proவே 1 லட்ச ரூபா தான் லான்ச் பண்ணாங்க. இந்த டைம் 1,10,000 1,20,000 கூட வரலாம். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு மேலே போனால் ஒரு 10,000 15,000 எக்ஸ்ட்ரா போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 1 லட்சம் வந்து ஓகே தான், அந்த ரேட்டு ஓகே தான். போன டைம் கொடுத்த ரேட்டுக்கே கொடுத்தா ஓகே தான். ஆனால் அந்த டைம் வந்து விவோவோட ஓப்போ தான் பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. விவோவில் வந்து கலர் சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கறனால வந்து விவோ வந்து கிளாரிட்டியாக இருக்கும் ஃபோட்டோகிராஃபியில். ஓப்போவை பொறுத்த வரைக்கும் சேச்சுரேஷன் அதிகம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, கலரை ரொம்ப பூஸ்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நேச்சுரலாக கொடுப்பாங்க, கிளாரிட்டியாக இருக்கும். அதனால் வந்து இந்த டைம் வந்து ஓப்போ தான் பெஸ்ட்டுன்னு நான் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸும் சொல்லிட்டாங்க. நான் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு ஓப்போ பிடிச்சிருக்கு இந்த டைம். நான் அந்த டைம் ஓப்போ Find X9 Pro நான் வாங்கலான்னு இருக்கேன். அதனால் நான் வாங்குறதுனால வந்து அந்த ஃபோன் நல்லா பெஸ்ட் ஃபோன் நான் வந்து ரிவ்யூ சொல்லலை. எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டேன். டாப் யூடியூபர்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃபாரினர்ஸு, தமிழ், எல்லா யூடியூபர்ஸும் சஜஷன் இந்த டைம் வந்து ஓப்போ வந்து வாங்கலாம், ஓப்போ பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எல்லாராலையும் வாங்க முடியாது. நீங்கள் ஸ்டோர் ரூம், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்கள் ஊரில் ஸ்டோர் ரூம் இருந்துச்சுன்னா ஸ்டோர் ரூமில் ஒரு டெமோ பீஸ் இருக்கும். அதை போய் கூட நீங்கள் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஸ்டோர் ரூம் போனீங்கன்னா நீங்கள் போய் அந்த டெமோ பீஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அப்படியே கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் வந்து சூப்பராகவே இருக்குது. நான் ஓப்போ Find X9 Pro வந்து லான்ச் இந்த மாதம் ஆனோடனே வாங்கலான்னு இருக்கேன். நான் OnePlus 13 யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஓப்போக்கு நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓப்போ எல்லாருமே ஹைப் இப்படி சொல்லும் போது எனக்கு ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓப்போ ஃபோன் இது மாதிரி நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஓப்போ Find X9 Pro வாங்க போகிறேன்.